இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை கண்டு ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் உறுதி. அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாதிகளின் தாக்குதல் கோழைத்தனமானது என பிரதமர் மோடி கருத்து. தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள்வோம் எனவும் அழைப்பு. சென்னை நடுக்குப்பத்தில் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட LED திரைகள் அகற்றம். உரிய அனுமதி பெறவில்லை என கூறி LED திரைகளை அகற்றிய போலீசார். கோவையில் 2வது நாளாக நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கூட்டம். தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் சமாளிக்க கேரளாவில் இருந்து பவுன்சர்கள் களமிறக்கம். விஜய் திறந்து வைத்திருந்த கூட்டணி கதவை திமுக கூட்டணி தர்மத்திற்காக மூடினேன் என திருமாவளவன் விளக்கம். அதிமுகவை நம்பி சென்றிருந்தால் நடுத்தெருவில் தான் நின்றிருக்க வேண்டும் எனவும் கருத்து. எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்ற ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என திருமாவளவன் திட்டவட்டம். பாமக பாஜக இடம்பெற்றிருக்கும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது எனவும் உறுதி. அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது. போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது. தவேக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஃபீல்ட் வந்துவது மகிழ்ச்சி என தமிழிசை கருத்து. விஜயை பார்க்க குழந்தைகள் பலர் திரண்டு வருவதாகவும் குழந்தைகள் அணியை தவேக தவிர்க்க வேண்டும் எனவும் விமர்சனம். ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி களத்திற்கு வந்து மற்ற அரசியல் கட்சிகளை சந்திக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான போட்டி தமிழகத்தில் நிலவ வேண்டும். கோவை விமான நிலையத்திற்கு விஜய் வந்தபோது பயணிகளுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் இடையூறு ஏற்படுத்தியதாக புகார். தவேக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 133 வாகனங்களுக்கு அபராதமும் விதித்தனர். தமிழகம் முழுவதும் ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்கும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியீடு. இலவச பட்டா பெற குடும்ப வருமான உச்சவரம்பு 3 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்வு. புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி படுகொலை. 10 பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தது வருவாய்த்துறை. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் 6 போல் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீர். பக்தர்கள் குளிக்கும் பகுதியில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். சித்திரை மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் ஊன்றப்பட்டு திருப்பணி தொடக்கம். மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது.
விடுமுறை நாளான இன்று காசிமேடு மீன் சந்தையில் குவிந்த மீன் பிரியர்கள். விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். இந்தியாவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் புகார். ஐநா விதிகளை மீறி பாகிஸ்தான் மீது இந்தியா மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் இன்றுடன் ரத்து. மாலைக்குள் அனைத்து பாகிஸ்தானியர்களும் இந்தியாவை விட்டு வெளியேற கெடு. தமிழகத்தில் மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்துள்ள 250 பாகிஸ்தானியர்களும் வருகிற 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும். குடியுரிமைத்துறை அதிகாரிகள் சார்பில் சம்மன். பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதை தவிர்க்குமாறு ஊடகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதை புரிந்து செயல்பட வேண்டும் என அட்வைஸ். பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாடுங்கள், அமெரிக்கா துணை நிற்கும். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் உறுதி. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மற்றொரு பயங்கரவாதியின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு. கடந்த 48 மணி நேரத்தில் 6 பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் வீடுகள் இடித்து அகற்றம். பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும். மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் வலியுறுத்தல். ஸ்ரீநகரில் இருந்து பஹல்காம் நோக்கி சொகுசு கார்களில் அணிவகுத்த இளைஞர்கள். தீவிரவாதத்தை ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம், மீண்டும் பஹல்காமுக்கு வாருங்கள் என சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கு மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரம் மே 9ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி உரிய விளக்கமளிக்க புனே நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு மோசடி தொடர்பான புகார்களை தெரிவிக்க புதிய இணையதளத்தை தொடங்கியது தேசிய தேர்வு முகமை. ஆதாரத்துடன் பதிவு செய்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தஹாவூர் ராணாவிடம் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் 8 மணி நேரம் விசாரணை. அதிகாரிகளின் கேள்விகளுக்கு சரிவர பதிலளிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தகவல். மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. அதிகாலையில் விபத்து ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. சபரிமலையில் இயற்கை மரணமடையும் பக்தர்கள் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரண உதவி. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு. ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குகிறது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் யாத்திரை மேற்கொள்ளப்படும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நடுநிலையான மற்றும் வெளிப்படையான விசாரணையில் இடைய தயார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் எச்சரிக்கை.
பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக அறிவிப்பு. ஈரான் துறைமுகத்தில் பயங்கர வெடி விபத்து. விண்ணை முட்டும் வகையில் வெடித்து சிதறிய விபத்தில் 14 பேர் பலி, 500க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் இடையிலான லீக் ஆட்டம் மழையால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கல். ஐபிஎல் லீக் தொடரின் 45வது லீக் போட்டியில் இன்று மும்பையை எதிர்கொள்கிறது லக்னோ ஜெயின்ஸ் அணி. இரவு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. ஐபிஎல் ஏலத்தில் சரியான வீரர்களை தாங்கள் எடுக்கவில்லை என சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளெமிங் ஒப்புதல். இல்லாத ஒன்றை அணியில் தேட முயற்சித்ததும் தோல்விக்கு காரணம் என வருத்தம். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இத்தாலியின் மேட்டியோ அர்னால் இடம் வீழ்ந்தார்.